வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் உங்களுடைய டேட்டா இந்த மாதிரி மல்டிபிள் ஷீட்ஸில் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் ஒர்க் புக்கு கொண்டு போகிறது. உதாரணமாக நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய கம்ப்ளீட் சேல்ஸ் டேட்டாவோ இல்லை வேற ஏதாவது சாம்பிள் டேட்டாவோ ரீஜன் வைஸில் இல்லை ஏதாவது ஒரு கிரைட்டீரியாவில் உதாரணமாக இந்த ரீஜனுடைய டேட்டா அவங்களுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னா இதை நியூ ஒர்க் புக் நம்ம கொண்டு போகணும். எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க போறோம். இங்க இருக்கக்கூடிய ஷீட்ஸ் வைஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நியூ ஒர்க் புக் நம்ம கொண்டு போகணும். இது எப்படி கொண்டு போறது? மேனுவலா இல்ல, ஆட்டோமேட் பண்ண போறோம். ஒரே ஒரு கிளிக் பண்ணோம்னா இந்த ஷீட்ஸ் எல்லாமே நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ணுவோம். இது பாசிபிளான்றீங்களா? கண்டிப்பா இது பாசிபிள். ஈஸியா பண்ண முடியும். அது எப்படி நம்ம ஈஸியா பண்றதுன்னு பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன வீடியோல எப்படி ஒரு பல்க் டேட்டாவை எப்படி நம்ம செப்பரேட் ஒர்க் புக் நம்ம கொண்டு போறதை பத்தி தெளிவா நம்ம போட்டிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஒருவேளை இன்னும் அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்களா, மிஸ் பண்ணாம அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா கிளியரா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல அந்த கோடு எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு இதுல நம்ம பார்க்க போறோம். அண்ட் எக்ஸல் VBA மேக்ரோல லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்படல, வீக்கெண்ட்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. எக்ஸல்ல ஜீரோல இருந்து ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ, VBA மேக்ரோ தான். இதெல்லாம் நம்ம முழுமையா லேர்ன் பண்றதுக்கு நம்ம வீடியோல தொடர்ந்து பாருங்க. அண்ட் இப்போதான் நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த மேக்ரோ கோட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேக்ரோ எப்படி நம்மளுக்கு எக்ஸாக்டா ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோல்டரில் எதுவுமே இல்லை, எல்லாமே டெலீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேக்ரோ நான் ரன் பண்ணனா எனக்கு எல்லா ஃபைல்ஸும் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகி இந்த நியூ ஒர்க் புக் கிரியேட் ஆகி நம்மளுக்கு சேவ் ஆகிடும். பார்க்கலாம் பாருங்க. கம்ப்ளீட்டட். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 9 ஷீட்ஸ் இருக்கு. இந்த 9 ஷீட்ஸ்க்கு நம்மளுக்கு 9 டிஃப்ரெண்ட் ஒர்க் புக் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கணும். இப்போ நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இது எப்படி இந்த கோட் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்ற VBA கோடை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷீட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். டெவலப்பர் டேப், விசுவல் பேசிக் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு விசுவல் பேசிக் எடிட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு பிளாங்காக ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் ஆன் இன்சர்ட், அந்த நியூ மாடல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பதிவில் இந்த கோட் எப்படி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, இப்போ இதே கோடை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அப்படியே கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோடு ஒன் பை ஒன்னா எப்படி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, இதனுடைய ஒரு கோடுக்கு என்ன மீனிங்னு நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக இதனுடைய மேக்ரோ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது சப்ன்றல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய மேக்ரோ கோட் நீங்கள் எந்த மாதிரி கிரியேட் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இந்த மேக்ரோ நேம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். இப்போ கிரியேட் நியூ ஃபைல்னு கொடுத்துருக்கேன். நான் இதில் மேக்ரோ எக்ஸிக்யூட் நான் பண்ணுறதுக்கு நான் ஷார்ட்கட் பயன்படுத்த போகிறேன். F8 பயன்படுத்த போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த டிம்ன்றது வேரியபிள், அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபார்மாக நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் ஷீட்டுக்கு WS அண்ட் ஒர்க் புக்குக்கு WB நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் இந்த ஸ்ட்ரிங்கை வேரியபிளை பற்றியெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னா பாத் 1. எனக்கு இந்த ஃபைல் கிரியேட் ஆகக்கூடிய ஃபைல் வந்து எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும் அதனுடைய ஃபோல்டர் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கணும். மேக் ஷுர் இதனுடைய பாத் வந்து நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் இந்த பாத்தை நம்ம அசைன் பண்ணணும். அப்படியே நான் F8 நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் மூவ் பண்ணனா என்னுடைய கர்சர் தெரியும் என்ன பார்த்து செலக்ட் பண்ணியிருக்குன்னு. இப்போ பார்த்தா தெரியும் இதில். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நான் இன்னொன்று என்ன அசைன் பண்ணியிருக்கேன்னா அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் ஃபால்ஸ். எதுக்கு நம்ம இதை அசைன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய மேக்ரோ ரன் ஆகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் பாப்அப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் SHனா ஷீட் இன் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ். இந்த SHன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்ஸை ரெஃபர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம லூப்பில் பயன்படுத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் புக்ஸ்ன்றது என்னென்னா உங்களுடைய ஒர்க் புக் ஃபைல் நேம். இங்கே மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இங்கே நம்மளுடைய ஒர்க் புக் ஃபைல் நேம் தான். ஸ்பிளிட் ஷீட்ஸ் இன்டு மல்டிபிள் ஒர்க் புக்ஸ், அதனுடைய ஒர்க் புக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த கோட் அதுக்கு தான் எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்தது இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் sh.nameனா இதனுடைய ஷீட் நேம் இதை தான் ரெஃபர் பண்ணும். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மெயின். அதாவது எனக்கு இந்த ஷீட்டுக்கு வந்து நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ண தேவையில்லை, அதனால நாட் ஈக்குவல் இந்த ஒர்க் புக்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. ரெஸ்ட் ஆஃப் தி ஷீட்ஸுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நியூ ஒர்க் புக் நம்ம கிரியேட் பண்ணணும் வித் டேட்டாவோட. அதனால தான் கொடுத்துருக்கோம். இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு
மெயின் அதனுடைய ஷீட் நேமா இல்லாது இருந்ததுன்னா இட் வில் கோ டு நெக்ஸ்ட் ஒன். end if இந்த if condition லூப்புக்குள்ள போல it directly went to the next step. நெக்ஸ்ட் நோடு இதுக்கு போகுது. இந்த நெக்ஸ்ட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு மெயின், இது வந்து சென்ட்ரல், அதனால இந்த லூப்புக்கு உள்ள போயிடும். நம்மளுக்கு இப்போ இஃப் F8 நம்ம ரன் பண்ண போகிறோம். ஷார்ட்கட் கீ ஒரு ஸ்டெப்புக்கு F8 நீங்கள் பயன்படுத்தணும். இந்த இடத்துல ஃபைல் நேம் ஈக்குவல் டு sh.in, இது வந்து ஒரு வேரியபிள். இந்த ஷீட் நேம் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த வேரியபிளுக்குள்ள அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்சரை மூவ் பண்ணிங்களா தெரியும். நவ் திஸ் இஸ் கால்ட் சென்ட்ரல், இந்த ஃபைல் நேம்ன்றது. இப்போ இந்த இதுக்குள்ளே நம்ம போயிட்டு இப்போ இந்த 3 கோடு ரொம்ப முக்கியமான VBA கோட். இந்த வேரியபிள் நம்ம இது கிரியேட் பண்ணியிருக்கோம்னா டு ஃபைண்ட் த லாஸ்ட் ரோ ஆஃப் தி ரெக்கார்ட், எந்த லாஸ்ட் ரோவில் நம்ம ரெக்கார்டு இருக்கா அந்த நம்பர் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கோட். இந்த செகண்ட் இருக்கக்கூடியது காலம்னுடைய லாஸ்ட் காலம் ஆஃப் தி ரெக்கார்டு எங்கே இருக்கா அதனுடைய லாஸ்ட் காலம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிச்ச இந்த ரோ அண்ட் காலமை இங்கே நம்ம காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ நியூ ஒர்க் புக் நம்மளுக்கு ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இமீடியட்டாக புக் 38ன்ற ஒரு நியூ ஒர்க் புக் நம்மளுக்கு இப்போ கிரியேட் ஆயிருக்கு. I'll go to the macro code. இப்போ அடுத்தது இந்த ஆக்டிவ் ஷீட் டாட் நேம், இந்த ஷீட் நேம் வந்து நம்ம டேட்டான்னு நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த டேட்டாவை இந்த கோடை பயன்படுத்தி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்டர் டேட்டாவில் விசிபிளாக இல்லை. காலம்ஸ் டாட் ஆட்டோஃபிட்ன்றதை பயன்படுத்தி நம்ம இதை ஆட்டோஃபிட் கொண்டு வர போகிறோம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான கோட் ஒர்க் புக் டாட் சேவ் ஆஸ் ஃபைல் நேம் காலம். இந்த பாத் 1 இந்த கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நியூ ஒர்க் புக்கை வந்துட்டு இந்த பாத்தில் வித் ஃபைல் நேம் சென்ட்ரல். இந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியம், இந்த வேரியபிள் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும் டைப் பண்ணும்போது டைப்போ எரர் எதுவுமே வரக்கூடாது. இந்த ஃபைல் நேமோட நம்மளுக்கு சேவ் ஆகும். இப்போ F8 ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு F8 நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் இப்போ நான் என்ன நம்ம ஃபைல் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதனுடைய வேரியபிள் நம்ம சென்ட்ரல்னுடைய ஃபைல் நேம் நம்ம இங்கே காப்பி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலும் நம்மளுக்கு இப்போ சேவ் ஆகிட்டு இருக்கோம். சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைல் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த கோடை பயன்படுத்தி F8 அண்ட் end if. இப்போ இதோட இதனுடைய ஆக்டிவிட்டி முடிஞ்சது. சென்ட்ரல்னுடைய டேட்டா எல்லாம் காப்பி பண்ணியாச்சு. நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ணோம். நியூ ஒர்க் புக்கில் பேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த நியூ ஒர்க் புக்கும் இந்த இடத்துல நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம். இந்த ஃபைலு நம்மளுக்கு இப்போ சேவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போகணும். இந்த கோடு ஃபார் ஈச் லூப்ன்றது ஒரு ஷீட்டுக்கும் போய் நம்மளுக்கு இப்போ செக் பண்ணும். அதே மாதிரி அகைன் F8 இட்ஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஷீட். நான் இப்போ அடுத்த ஷீட்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். இப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஈஸ்ட்ன்ற நேமுக்கு வந்து மூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் 1 by 1 இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த கான்செப்ட் எப்படி இந்த மேக்ரோ கோடு ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கோடை வந்துட்டு எப்படி நம்ம அட் ஏ டைமில் ரன் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஷார்ட்கட் கீ F5 பயன்படுத்தலாம். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ நான் இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இட் ரன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஒரே டைமில் எல்லாம் அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் கம்ப்ளீட்டட்ன்ற மெசேஜ் வந்ததா நம்மளுக்கு தெரியும். ஓகே கோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்னு. ஸோ இப்போ ஓகே நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடு எப்படி கொண்டு வருதுன்னா இந்த end if நெக்ஸ்ட் லூப் முடிச்சதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மெசேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட்டட் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ் வரும். அண்ட் இப்போ இங்கே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கிரியேட் நியூ ஃபைல் அதை எப்படி நம்ம மேக்ரோ பட்டனுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது அசைன் மேக்ரோ. ஸோ இப்போ இந்த இடத்துல கிரியேட் நியூ ஃபைல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே. தட்ஸ் இட், யூஆர் ஆல்மோஸ்ட் டன். இப்போ நான் என்னுடைய ஃபோல்டருக்கு நான் போய் பார்க்குறேன். இந்த ஷீட்டை தவிர டெலீட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம லைவாக பார்க்கலாம் எப்படி நம்மளுடைய கோடு இங்கே எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. இப்போ என்னுடைய ஃபோல்டரில் எந்த ஃபைலுமே இல்லை. இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோல்டரில் இந்த ஷீட்ஸ் எல்லாமே நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ணி இங்கே நம்மளுக்கு சேவ் ஆகணும். இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன். ரைட் சைடு அப்படியே பாருங்கள் ஒரு ஒர்க் புக்காக நம்மளுக்கு அப்படியே கிரியேட் ஆகி நம்மளுக்கு சேவ் ஆகும். இட்ஸ் கம்ப்ளீட்டட். ஆசம்ல. இப்படி தான் உங்களுடைய மேனுவல் ஒர்க் எக்ஸல் மேனுவல் ஒர்க் எல்லாம் ஈஸியாக உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணிட்டு இன்னும் நம்ம வீடியோ வரக்கூடிய அட்வான்ஸ்ட்
VBA மேக்ரோ கோடினுடைய பயன்படுத்தி பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.